ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிமா விலாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான டெம்பிள் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இதுதான் அந்த கோவிலுங்க. ஸோ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவில் அழகாக சின்ன ஒரு மலை மேலே தாங்க இருக்குது. இது வந்து முருகர் கோவில் தான். இது பெங்களூர்லேயே ஃபேமஸான கோவிலுங்க. இதுதான் என்ட்ரன்ஸுங்க, கோவிலோட என்ட்ரன்ஸ். அழகாக மயில் வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி கோவிலுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறின உடனே பஞ்சமூர்த்தி விநாயகர் சன்னதி இருந்துச்சுங்க. ஸோ அதை பார்க்க முடியல, க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு திரும்ப ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. மேலே இருந்து வியூஸ் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், அழகாக ஒரு சூளம் வேறு இருக்குது. வாங்க கண்டினியூவாக ஏறலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது அழகாக ரெட் கலரில் புத்து மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து சிவனோட சன்னதி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. சிவலிங்கம் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுவும் சாதாரண லிங்கம்லாம் இல்லைங்க, ஸ்படிக லிங்கம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அவ்வளோ அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு கூட நல்லா இருக்கும் இந்த இடம். பாருங்கள் சிவன் என்ன அழகாக இருக்காங்கன்ட்டு. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்வதி தாயார் இருந்தாங்க. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு. அப்படி ஏறிக்கிட்டே இருந்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வியூஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை, டோட்டல் சிட்டியே தெரியுது. இன்னும் மேலே போய் பார்த்தா இன்னும் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுதாங்க கோபுரம். ஆனால் அது வந்து கோபுரம் இல்லை, அந்த முருகரோட 6 முகங்களால் வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னும் கிட்டக்கு போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு சூளம் அழகாக இருக்குது. இதுவும் அந்த புத்து இருக்கு இல்லையா, சிவன் சன்னதிக்கு மேலேயே இருக்குது. வியூஸ் பாருங்கள், அப்படியே வியூஸ்லாம் சான்ஸே இல்லை. நாங்கள் வந்து மார்னிங் டைம் 7 o'clock to 9 o'clock போனோம். கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to 12 PM வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி ஈவினிங் 6:30 to நைட் 8:30 வரைக்கும் இருக்குங்க. அதுவும் இங்கே தைப்பூசம், கிருத்திகை, கந்தசஷ்டி விழா எல்லாமே பயங்கர சிறப்பாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் மார்னிங் இல்லைன்னா நைட்டு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. ஸோ விநாயகரையும் கும்பிட்டு பக்கத்தில் போனீங்கன்னா அந்த சிவலிங்கம் பார்த்தீங்க இல்லையா, அது இருந்தது. ஸோ அதையும் பார்த்தாச்சு. இங்கேருந்து வியூஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க, பெங்களூரில் இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள் இதை. இந்த கோவில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ முருகர்னா யாருக்குங்க பிடிக்காது? எப்படின்னா ஒரு வாட்டினா வந்து பார்த்துருங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சரி வாங்க முருகன் இருக்க சன்னதிக்கு போகலாம். சன்னதி இதுதாங்க முருகர் சன்னதி. கொடிமரம் ஒன்று இருக்குது. கொடிமரத்தில் ஓம் அப்புறம் முருகர் இருக்காங்க. அப்புறம் முருகரோட வாகனமான மயில், அவங்களையும் பார்த்துட்டு உள்ளே போனால் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணோம். சரி அதுக்குள்ளே கோவிலை சுற்றிட்டு வரலான்னு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வந்து விநாயகரோட கலெக்ஷன்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பாருங்கள், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது விநாயகர். இது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி 6 படை, முருகர் 6 படையும் இருந்தது. திருத்தணி, சுவாமி மலைன்ட்டு 6 படையும் இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி நகர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ராஜராஜேஸ்வரி மெட்ரோ ஸ்டேஷனாண்ட வந்துடுங்க. அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 to 15 minutes தாங்க இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்து முருகரை தரிசிச்சுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.